அனைவருக்கும் வணக்கம். சாய்பாபாவின் அருளோடும் வராகி அன்னையின் அருளோடும் நம் வாழ்க்கையில் எப்பொழுதுமே நல்லதே நடக்கும். சித்திரை மாதத்தில் வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி இன்று மிகவும் அற்புதமான ஒரு பலனை தரக்கூடிய அற்புதமான நாள். சித்ரா பௌர்ணமி அப்படின்றது பார்த்திங்கன்னா மனிதர்களுடைய பாவ புண்ணிய கணக்குகளை கவனிக்கும் சித்திரகுப்தரை வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அதாவது நம்மளுடைய கர்ம வினைகளை தீர்க்கக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு ஆன்மீக நாள் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். யமதர்மராஜனின் கணக்காளரான சித்திரகுப்தன் சித்திர மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி என்று அவதரித்ததனால சித்ரா பௌர்ணமி என்று சித்திரகுப்தருடைய வழிபாடு மிகவும் சிறந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த நாளில் விரதம் இருந்து சித்திரகுப்தனை வழிபட்டால் செய்த பாவங்கள் குறைந்து புண்ணியம் பெருகும் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி இருக்காங்க. அதே போல இந்த சித்ரா பௌர்ணமி என்று தான தர்மங்கள் செய்வதன் மூலமாக நம்மளுடைய பாவ கணக்குகள் குறையும். அதே போல சித்திரகுப்தரின் அருள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதையெல்லாம் உங்களால் கடைபிடிக்க முடிந்தாலும் சரி, இதெல்லாம் உங்களால் செய்ய முடியாவிட்டாலும் இன்றைய நாளில் இந்த சித்ரா பௌர்ணமி என்று ஒரு முறையாவது இந்த ஒரு மந்திர வார்த்தையை நீங்கள் சொல்லும்போது உங்களுக்கு என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிகுந்த செல்வம், அடுத்தது எதிரிகள் இல்லாத ஒரு நிலை, தெய்வங்களின் அருள் உங்களுக்கு கிடைக்கும், மோட்ச நிலை அடையக்கூடிய ஒரு அற்புதமான பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். சித்ரா பௌர்ணமி என்று இந்த ஒரு மந்திர வார்த்தையை நீங்கள் சொல்வதன் மூலமாக வருடத்தில் ஒரே ஒரு முறை வரக்கூடிய இந்த சித்ரா பௌர்ணமி என்று பெண்கள் அனைவரும் வீட்டில் விளக்கேற்றி ஒரு நெய்வேத்தியம் வைத்து குங்குமம் இல்லைன்னா மஞ்சள் கொண்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம். சப்போஸ் உங்களால் அர்ச்சனையெல்லாம் பண்ண முடியல அப்படின்னாலும் வெறுமனே உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுதோ கண்டிப்பாக இந்த நாளில் நீங்கள் சொல்ல மறக்காதீங்க. இப்படி சொல்வதன் மூலமாக நீடித்த ஆயுள் கிடைக்கும், மரண பயம் நீங்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அது மட்டும் கிடையாதுங்க, குழந்தைகள் கல்வியில் நல்ல ஒரு வளர்ச்சி அடைவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த சித்ரா பௌர்ணமி தினத்தின் முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பௌர்ணமி என்பது முழு நிலவு, அதாவது இந்த நாள் நிலவின் சக்தி அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்மளுடைய சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த சித்ரா பௌர்ணமி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மனதை அமைதியாக்கும் ஒரு நாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த நாளில் செய்யக்கூடிய வழிபாடுகள், நீங்கள் மந்திர ஜபம் செய்தாலும் சரி, பூஜை செய்தாலும் சரி, தியானம் செய்தாலும் சரி, இதனுடைய பலன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1000 மடங்காக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இந்த நாளை தவற விட்டுடாதீங்க. இந்த ஒரு மந்திர வார்த்தையை நீங்கள் எப்பொழுது சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலவு ஒளி வரும் பாருங்கள், இன்று இரவு 8 to 9 அந்த குறிப்பிட்ட 1 மணி நேரத்தில் நீங்கள் சொல்வது அதீத பலனை தரக்கூடியது. நம்ம வழிபாடு செய்யக்கூடிய நேரம் எப்பொழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இன்று இரவு சுக்கிர ஓரை 8 to 9 அன்று இந்த ஒரு வழிபாடை பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் பூஜை ரூமில் ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுக்கோங்க. அடுத்தது சந்திரனுடைய ஒளி, நிலவு ஒளி எங்கே படுதோ, உங்களுடைய மொட்டை மாடியாக இருக்கலாம், பால்கனியாக இருக்கலாம், உங்கள் வீட்டு வாசலுக்கு வெளியில் கூட இருக்கலாம். சப்போஸ் அந்த இடத்துல உங்களுக்கு நிலவு ஒளி தெரியல அப்படின்னா பூஜை ரூம்லேயே ஒரு தாம்பாள தட்டில் பச்சரிசியை நிரப்பிக்கோங்க. இந்த பச்சரிசி அப்படின்றது சந்திரனுடைய அருளை தரக்கூடிய சந்திர பகவானுக்கு உரிய ஒரு பொருள். அதனால் கண்டிப்பாக அந்த தாம்பாள தட்டில் பச்சரிசியை நிரப்பிக்கோங்க. அதுபோல் ஒரு புது அகல் வாங்கிட்டு அதை நல்லா தண்ணீரால் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு அதில் வெள்ளை நீரை திரி போட்டு நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு தீபத்தை ஏற்றி அந்த பச்சரிசிக்கு மேலே இப்போ ஸ்க்ரீனில் தெரிந்து பாருங்கள், அது போல் வச்சுடுங்க. இதை உங்கள் வீட்டு மொட்டை மாடிலையும் செய்யலாம், இல்லை நீங்கள் பூஜை ரூம்லேயும் செய்யலாம். இப்படி இந்த விளக்கு ஏற்றுவதனால உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருள்களை நீக்கக்கூடியது, நம் வாழ்க்கையில் எதிர்மறை எண்ணங்களை அகற்றக்கூடிய ஒரு அற்புதமான பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் மகாலட்சுமி கடாட்சம் ஏற்படும். பச்சரிசி அப்படின்னாலே மகாலட்சுமி தாயாரை குறிக்கக்கூடியது. அதனால் இந்த பச்சரிசி மேலே பௌர்ணமி என்று ஒரு தீபத்தை ஏற்றி வைப்பது ரொம்ப சிறந்த பலனை கொடுக்கும். இப்படி தீபத்தை ஏற்றி வச்சிட்டிங்க இல்லையா, அந்த தீபத்துக்கு முன்னாடி நீங்கள் அமர்ந்துக்கோங்க. உங்கள் குலதெய்வத்தையும் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணிவிட்டு இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெறும் தரையில் அமரக்கூடாது, ஏதாவது மேட்டோ பெட்ஷீட்டோ பலகைகள் மேலே அமர்ந்துக்கோங்க. அதற்கு முன்னாடி இந்த பச்சரிசி மேலே ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுக்கோங்க. இப்படி ஏற்றி வச்சுட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு ஸ்லோகத்தை நீங்கள் ஒரு முறையும் சொல்லலாம், 11 முறையும் சொல்லலாம், 27 முறையும் சொல்லலாம், 54, 108, அது உங்களுடைய விருப்பம். ஆனால் இன்றைய நாளில் ஒரு முறையாவது நீங்கள் சந்திர ஒளியில் அமர்ந்து இந்த ஒரு மந்திரத்தை சொல்லும்போது உங்களுக்கு 1000 மடங்கான பலனை கொடுக்கும். அதனால் இன்றைய தினத்தில் இதை சொல்ல மறக்காதீங்க. அது என்ன அந்த மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் கமல வர்ணனே போற்றி, ஓம் சித்திரை உருவே போற்றி, ஓம் பயம் போக்குவனே போற்றி, ஓம் கால உருவே போற்றி, ஓம் அந்தக நண்பனே போற்றி, ஓம் ஞான உருவே போற்றி, ஓம் கருணாகரனே போற்றி, ஓம் கணக்கனே போற்றி, ஓம் தர்மராஜனே போற்றி, ஓம் தேவலோக வாசனே போற்றி, ஓம் ஆயுள்காரனே போற்றி, ஓம் மேன்மை தருபவனே போற்றி,
ஓம் குழந்தை வடிவினனே போற்றி, ஓம் குளிகன் உருவினனே போற்றி, ஓம் புண்ணிய தோற்றமுடையாய் போற்றி, ஓம் சித்திரகுப்தனே போற்றி அப்படின்னு இந்த ஒரு மந்திரத்தை இன்று மாலை 8 to 9 நிலவு ஒளி வருது பாருங்க, நல்ல பிரகாசமாக இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் சொல்லணும். இன்னோதானோ அப்படின்னு சொல்லாமல் மனம் உருகி கவனமாக இதை நீங்கள் சொல்லுங்கள். எண்ணிக்கையெல்லாம் உங்களால் எண்ண முடியலனா உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுதோ நீங்கள் இதை சொல்லுங்கள். இப்படி சொல்லி முடித்ததுக்கப்புறம் உங்களுடைய மனதில் என்ன வேண்டுதல் இருக்கோ அதை நீங்கள் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கலாம். சித்திரகுப்தனிடம் நீங்கள் கேட்கும்போது நீங்கள் கேட்ட வரங்களை நிச்சயமாக கொடுப்பார். ஏன்னா அவரை போற்றி இந்த ஒரு ஸ்லோகத்தை நீங்கள் சொன்னதின் மூலமாக மன மகிழ்ச்சி அடைந்து உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி கொடுப்பார். அது மட்டும் கிடையாதுங்க, இந்த சித்ரா பௌர்ணமி அன்று இந்த ஒரு ஸ்லோகத்தை நீங்கள் சொல்வதன் மூலமாக நீண்ட ஆயுள், அன்பான வாழ்க்கை துணை கிடைக்கும், மிகுந்த செல்வம், நீண்ட செல்வம், தனலாபம் பெருகும், கேட்டது கிடைக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா எதிரிகள் இல்லாத நிலை ஏற்படும், தெய்வங்களுடைய பரிபூரண அருள் கிடைக்கும், மோட்ச நிலை கிடைக்கும் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த சித்ரா பௌர்ணமி என்று இந்த ஒரு ஸ்லோகத்தை ஒரு முறையாவது தயவு செய்து சொல்ல பாருங்கள். இதை இன்று இரவு 8 to 9 சுக்கிர ஓரையில் இந்த ஒரு வழிபாடை நீங்கள் செய்யுங்க. ஆண்கள் பெண்கள் அனைவருமே இதை நீங்கள் செய்யலாம். குழந்தைகளையும் இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள். மாதவிடாய் காலமாக இருந்ததுன்னா பெண்கள் குளிச்சுட்டு நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அதே இடத்துல அமர்ந்து கொண்டு மனசுக்குள்ளே இந்த ஸ்லோகத்தை சொல்லலாம். இன்றைய நாளில் நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் நான்வெஜ் சாப்பிடாதீங்க. இந்த மந்திரத்தை நான் சொன்ன முறையில் சொல்லி பாருங்கள். அந்த தாம்பலத்தட்டில் வச்சுருக்க பச்சரிசியை அந்த தீபம் தானாக குளிர்ந்ததுக்கப்புறம் அந்த பச்சரிசி கூட கொஞ்சம் வெல்லம் கலந்து மறுநாள் பசுமாட்டிற்கு நீங்கள் உணவாக கொடுத்துடுங்க. இல்லை காக்கா குருவிகளுக்கும் நீங்கள் உணவாக கொடுத்துடலாம். நான் சொன்ன இந்த எளிய வழிபாடை இன்றைக்கு நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை நிச்சயமாக இது உங்களுக்கு கொடுக்கும். என்னுடைய இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா. உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சித்ரா பௌர்ணமி தினத்தில் இந்த வழிபாட்டை செய்து பாருங்கள். உங்களுடைய அனுபவத்தை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓம் சாய்ராம். நன்றி.